சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி பேசுனதெல்லாம் பாத்தியா? இதுக்குதான் நான் அப்ப உனக்கு போன் பண்றதுக்கு தயங்கினேன். இப்ப பாரு எப்படி எல்லாம் பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திட்டான்னு. நீ கவலைப்படாத மலரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கண்டிப்பா உன்னை பத்தி பார்வதி புரிஞ்சுக்குவா. எனக்கு மனசே சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன்டா. மலரு, மலர். சொல்லு அர்ஜுன். மலர், என்னாச்சு? உன் கண்ணுல கலங்கி இருக்கு, அழுதியா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அர்ஜுன். போய் சொல்லாத மலர், நீ அழுதிருக்க நல்லாவே தெரியுது. என்னாச்சு? மலர், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு மலர். அர்ஜுன், கட்டெரும்பு எனக்கு கால் பண்ணிருந்தா. அப்போ பார்வதி அக்காவை பார்க்கணும் போல இருக்குன்னு அவன்கிட்ட வீடியோ கால் பண்ண சொல்லிருந்தேன். அப்போ பார்வதி அக்கா பார்வதி அக்காக்கு என் மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையல அர்ஜுன். இவ்வளவு நாளா பார்வதி அக்கா எப்படியோ ஒரு நாள் புரிஞ்சுட்டு என்னை ஏத்துப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவ பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும் போது என்னோட நம்பிக்கையே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு அர்ஜுன். என் நம்பிக்கை மட்டும் இல்ல, அவ பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு என் மனசு உடைஞ்சு போச்சு. என் அக்கா குழந்தைய நான் எப்படி அர்ஜுன்? மலர், என்ன இது? என்னால முடியல அர்ஜுன். என் அக்கா என்ன முழுசா வெறுத்துட்டா. அவ கண்ணுக்கு இப்ப நான் ஒரு எதிரியாவும் துரோகியாவும் தான் தெரியுறேன். நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அவளுக்கு துரோகம் பண்ணலன்னு சத்தம் போட்டு கத்தி அழணும் போல இருக்கு. ஆனா அவதான் நான் என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு தயாரா இல்லையே. நான் எது சொன்னாலும் அவ நம்பவும் மாட்டேங்கிறா. இப்ப நான் என்ன அர்ஜுன் பண்ணுவேன்? அவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? மலர், ப்ளீஸ் நீ அழாத மலர். இந்த நேரத்துல நீ எமோஷன் ஆகவே கூடாது. மலர், நீங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்ப என்ன, பார்வதி உன்னை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சந்தோஷ் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டா பார்வதி உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நம்ம சந்தோஷ வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு ஆதாரமா குணா நம்ம கிட்ட இருக்கா. அவன் மட்டும் நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சந்தோஷி நம்ம ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். அவர் வெளியே வந்துட்டா அப்புறம் என்ன கவலை? நாம தான் சந்தோஷ வெளியே கொண்டு வந்திருக்கோம்னு பார்வதிக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷ் ஜெயிலுக்கு போனதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி நீயும் அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு பார்வதி புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த விதமான பகையும் இருக்காது. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஏதோ சொல்றேன்னு நினைக்காத மலர். நீ வேணா பாரு, நான் சொன்ன மாதிரி சந்தோஷ் வெளியே வந்ததும் பார்வதி மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உன்னை தேடி வந்து, மலர் நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லதான் போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரி ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கதான் போறீங்க. உண்மையாவா அர்ஜுன்? என் அக்கா என்ன புரிஞ்சுப்பாளா? கண்டிப்பா புரிஞ்சுப்பா மலர், நீ கவலைப்படாத. இப்ப நான் அந்த குணாவை தான் பார்க்க போறேன். அவனை எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்க போறேன். அவன் மட்டும் அப்ரூவரா மாறிட்டா நான் சொன்னதெல்லாம் கன்ஃபார்மா நடக்கும்.